ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி வியூஸ். நேர்மறை சிந்தனை பற்றி ஒரு சிறுகதை. டாக்டர் ஜான்சன் ஒரு புகழ்பெற்ற புற்றுநோயியல் நிபுணர். மாநாட்டிற்காக வேறு ஒரு நகரத்துக்கு சென்று கொண்டிருந்தார். அந்த மாநாட்டில் அவருக்கு சிறந்த மருத்துவருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்கு சென்று கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது லேசா மழை தூர ஆரம்பிச்சது. அந்த மழை படிப்படியா அதிகமா தூர ஆரம்பிச்சது. மழை அதிகமாயிட்டே இருக்க தவிர குறையல. அவருக்கு சீக்கிரமா அவருக்கு போய் அடைய வேண்டிய அந்த நகரத்துக்கு போகணும். அதுக்காக வேகமா காரை செலுத்திட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போனோடனே கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்பதான் அவருக்கு ஆள் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டது போல ஒரு ஃபீலிங். உடனே அவர் காரை விட்டு வெளியில வரார். யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். சுத்தி முத்தி பார்க்கிறார். வீடுகளே இல்லை. பசியும் களைப்பும் அவரை வாட்டி எடுத்தது. எங்கேயாவது போய் யார்கிட்டயா ஹெல்ப் கேட்கலாம், அதுவும் முடியல. ஒரு தூரத்துல ஒரு விளக்கெரியதை பார்க்குறார். அப்போ அங்க போய் நமக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு கிளம்பி போறார். ஒரு சின்ன ஓட்டு வீடு. அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறார். உள்ளிருந்த ஒரு பெண்மணி கதவை திறக்கிறாங்க. யார் வேணும் உங்களுக்கு? எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செய்து வந்தேன். என்னோட கார் பாதி வழியிலே நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். கார் ஸ்டார்ட் ஆகல. அதனால சுற்றி முற்றி பார்த்தேன். உதவிக்கு ஆள் யாருமே கிடைக்கல. உங்கள் வீட்டை பார்த்தோன்னே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உங்களுடைய தொலைபேசியை நான் பயன்படுத்திக்கலாமா? எங்கள் வீட்டில் தொலைபேசி வசதி இல்லை. ஆனால் மழை விடுற வரைக்கும் நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து மழை விட்டதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இந்த பெண்மணி அவருக்கு சாப்பிட ரொட்டியும் தேநீரும் கொடுக்குறாங்க. ஐயா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வந்த உடனே பிரார்த்தனையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க, நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி போகிறாங்க. டாக்டர் ஜான்சன் அந்த வீட்டோட சூழ்நிலையை சுற்றி பார்க்குறார். ஒரு தொட்டில்ல குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அந்த பெண்மணியும் உருகி ஜெபம் பண்ணுறாங்க. கண்களை கண்ணீரோட கடவுளை வேண்டி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை. டாக்டர் கேட்குறாரு, யாருக்காகமா இவ்வளோ உருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க? என் மகனுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் ஐயா. அந்த பெண்மணி கவலையோட பிரார்த்திக்கிறத அவர் புரிஞ்சிட்டார். அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கிறார், எதுக்காகமா இவ்வளோ உருகி வேண்டுறீங்க? தொட்டில்ல தூங்குற என்னோட குழந்தைக்கு புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட அவனை குணப்படுத்த பணம் இல்லை ஐயா. பக்கத்து நகரத்துல டாக்டர் ஜான்சன் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவரால் மட்டும்தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும். ஆனா அவருக்கு ஃபீஸ் கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை. அதனாலதான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றணும். கடவுள் இன்னும் பதில் அளிக்கல. அதனாலதான் தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அவர் அந்த பெண்மணி சொன்னதை கேட்டோன்னே அவர் அதிர்ச்சியாகும். கண்ணீரும் அவர் கண்களிலிருந்து வழிய தொடங்கும். ஜான்சன் அந்த நிமிடம் வரை என்னெல்லாம் நடந்தது வரிசையாக நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கார். நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம கார் பிரேக் டவுன் ஆச்சு, நாம் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம், இந்த வீட்டோட கதவை தட்டணும், இந்த பெண்மணியை சந்தித்தோம், எல்லாம் கடவுளால் அந்த பெண்மணியோட பிரார்த்தனைக்கு பதில் அளிச்சிருக்கார். அதனால தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்த கதையின் கருத்து, கதையின் தார்மீகம் என்னவென்றால் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகின்றது. மனதை நேர்மறையாக வைத்திருப்பது எப்படி உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்பதை இந்த கதை விளக்குகிறது. ஒரு நேர்மறையான சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம்.